முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாரி வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டான ஒரு வேண்டுகோளா வந்துட்டு நாங்க போட்டிருந்தேன். அதே மாரி இப்போ சிஎம் விஜய் அவருக்கு வந்துட்டு ஒரு வேண்டுகோளா நான் வந்துட்டு தயவுசெய்து வச்சுக்கிறேன். அண்ணா எங்கள பொறுத்தவரைக்கும், என்னைய மாரி யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நெறைய பேர பொறுத்தவரைக்கும், நீ வந்த உடனே இந்த தங்கத்துக்கு தாலி குடுப்ப, இந்த 6 சிலிண்டர் வந்து ஃப்ரீயா குடுப்ப, பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த இத குடுப்ப, அது என்ன ஃப்ரீ பஸ் இலவசம். இத நம்பிலாம் நான் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போடல. என்னைய மாரி நெறைய இளைஞரும் ஒத்துப்பாங்க. இத நம்பி நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு போடல. இது வந்து வேற வழி இல்லாம நீ சொன்னன்னு தான் நாங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா, இந்த திராவிட கட்சிகள் வந்துட்டு இத தான் வந்து வழிமுறையா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இத நாங்க தருவோம். இத நாங்க இலவசமா குடுப்போம். இதெல்லாம் நாங்க செய்வோம்ன்னு சொல்லி சொன்னதுனால, வேற வழி இல்லாம வந்துட்டு இந்த தமிழ்நாடு மக்களோட மைண்ட் செட் இப்படிதான் இருக்கும்னு நெனச்சு நீ சொன்னியோன்னு சொல்லி நான் நம்புறேன். என்னோட ஒப்பீனியன் இது ஆக்சுவலி. எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாண்ணா. தயவுசெய்து வந்துட்டு நல்ல மருத்துவத்த குடு. நல்ல வந்துட்டு படிப்ப குடு. படிப்புக்கு ஏத்த வேலைய குடு. தரமான படிப்ப குடு. உன் பாட்டுக்கு படிப்ப குடுக்குறேன்னு சொல்லி இந்த சமச்சீர் கல்வி, இந்த கல்வி அதெல்லாம் கிடையாது. தரமான படிப்பு எங்களுக்கு வேணும். அத குடு. அதே மாரி தரமான வேலை வந்துட்டு குடு. தரமான மருத்துவத்த குடு. அதுக்கப்புறமேட்டு நான் சொல்லியிருந்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து லோக்கல் டெவலப்மெண்ட் வந்துட்டு எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்துட்டு ரூரல் ரொம்ப கீழ போய்க்கிட்டு இருக்கு. அந்த ஊர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அந்த ஊர மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? சென்னை மட்டும் எல்லாம் வளர்த்தனா நீ போதாது. புரியுதா? எல்லா ஊர்களையும் எல்லாமே என்னென்ன செய்யணுமோ, அத நீ செய்றதுக்கு உண்டான வழிகள பாரு. தயவுசெய்து இப்படி வந்து தமிழ்நாட்ட உயர்த்த பாரு. திரு சீமான் சொன்னது மாரியே வந்துட்டு ஒரு சில இத வந்துட்டு எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. மத்தவங்க கட்சியோட ஐடியாஸ் வந்துட்டு எப்பவுமே நல்லா இருந்தா, அத பின்பற்றதுல ஒண்ணுமே தப்பே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு அங்கங்க தொழிற்சாலைகள், தொழில் வளம் நெறைய உருவாக்குறது. சொன்ன மாரி இப்ப திருநெல்வேலின்னு சொன்னா அங்க பனைய வச்சுட்டு இது பண்றது. அந்த தொழிற்சாலைகளு, அது மாரி திருப்பூர் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு மேட் இன் இண்டியா மாரி, மேட் இன் தமிழ்நாடுங்கிற அந்த பிராண்ட நீ வந்துட்டு தயவுசெய்து கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ட தயவுசெய்து கொண்டு வா. ஏன்னா, நீ குடுக்குற இந்த ஃப்ரீ பஸ், நீ குடுக்குற இந்த ஒரு தங்க தாலிய வாங்குறதுக்காக நான் வந்து உன்ன ஓட்டு போடல. அந்த ஒரு ஃப்ரீ பஸ்னால எங்களால வந்துட்டு காசு குடுத்து கூட போக முடியாதா? அந்த மாரி வந்துட்டு தயவுசெய்து வந்துட்டு எங்கள எப்பவுமே வந்து நீ நெனைக்காத. உனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துருக்கோம். தயவுசெய்து எங்களுக்கான ஆட்சி, எங்களுக்கான இத நீ செய்வேன்னு சொல்லி நாங்க நம்புறோம். ரொம்ப நன்றி ஜோசப் விஜய் அண்ணா அவர்களே. வாழ்த்துக்கள். நீ சொன்ன ஒரே வார்த்த தான். எப்பவுமே நீ எங்கள பொய் சொல்லி ஏமாத்த மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்க. உன்னோட நேச்சர் அதுதான். அத நீ கடைபிடிப்ப. அரசியல்வாதியா மாற மாட்டேன்னு சொல்லி நாங்க நம்புறோம். நன்றி. மாற்றம் ஒன்றே மாறாதது.